நேயர்களே, இந்த வேத ஆராய்ச்சிக்கு உங்களை மீண்டுமாக அழைக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தை மீண்டுமாக நாம் தியானிக்கலாம். பிரியமானவர்களே, நானும் பிரதர் ஜானோ நீதிமொழிகள் அதிகாரத்தை சேர்ந்து வாசிக்கிறோம். நாங்கள் சேர்ந்து வாசிக்கும் போதே புதிய புதிய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். நீங்கள் வேதத்தை நல்லா அறியணும்னா இன்னொரு விசுவாசி அல்லது இன்னொரு ஆவிக்குரிய நண்பரோடு சேர்ந்து வேதத்தை வாசித்து யோசித்து கவனித்தீங்கன்னா சாதாரணமாக தனியாக பார்க்குறதோட சேர்ந்து பார்க்கும்போது நிறைய காரியம் தெரியும். அதை உற்சாகப்படுத்த தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தயாரித்து வழங்குகிறோம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பி வைத்துக்கொள்வோம். இந்த முறை நான் வாசிக்கிறேன் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தை ஒரு சில வசனங்களை. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியீனத்தை காக்கும். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரின் இருதயமோ அப்படி அல்ல. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். இப்போ இந்த பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இதை எப்படி கவனிக்கிறது? 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த முதல் பகுதி எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா 8, 9 வசனங்கள். துன்மார்க்கருடைய பலி, துன்மார்க்கருடைய வழி. பார்த்தீங்களா? அந்த பலியிலேருந்து வலிக்கு ஒரு சின்ன ஒரு கோடு அப்படி போட்டு பலி வலி. 5ஆவது வசனத்தில் யாருடைய புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான்? தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான். நம்ம நீதிமொழிகள் புத்தகத்தை படிக்கும்போது இந்த மாதிரி வீடு, குடும்பம், தகப்பன், தாய், மகன், மகள், மனைவி, கணவன், இப்படி வார்த்தை வர்றதெல்லாம் குடும்பத்தில் உள்ளவங்கள காட்டுற வார்த்தை. அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 6ஆம் வசன பக்கத்தில் இந்த மாதிரி எஃப்னு எழுதிக்கலாம். ஓகே, இது அந்த வசனத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப லேசாக இருக்கும். இப்போ தகப்பன் பக்கத்தில் எஃப், நீதிமன்ற வீட்டில் எஃப், அதுக்கப்புறம் அப்படி எங்கெல்லாம் எஃப் எழுதுறது அப்படியே அடுத்த பக்கம் திருப்பினீங்கன்னா 25ஆம் வசனத்தில் பாருங்கள், அங்கே ஒரு எஃப் வீட்டை. ஆமாம், மேலே பாருங்கள் தகப்பன் இருக்கு, ஞானமுள்ள மகன், அங்கே ஒரு எஃப். 27ல் ஒரு எஃப், தன் வீட்டை கலைக்கிறான். இப்போ ஒரு அதிகாரம் 15ஆம் தேதி 15ஆம் படிக்கும்போது இந்த மாதிரி எங்கெல்லாம் எஃப் இருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்டரோட படித்தோன்னா அந்த அதிகாரம் இன்னும் நல்லா படிக்கலாம். வாசிக்கிறது சும்மா ஏதோ வாசித்தோம், அன்றைக்கும் வாசித்தோம் அப்படின்னு இல்லாமல் ஸோ நோக்கத்தோட, அதுக்கப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ வாலிப பிள்ளைக இருக்கலாம், தகப்பன் புத்தி மதி கொடுக்குறாரு, ரொம்ப டஃப்பாக தான் சொல்கிறாங்க இப்போ இருக்க பிள்ளைங்க. ஃபாதர் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மகன் என்ன பண்ணுறாரு, தகப்பன் புத்தி என்ன பண்ணுறாரு, அலட்சியம் பண்ணுறாரு, அலட்சியம் பண்ணுறாரு. ஒரு மூடன்னு சொல்ல வருத்தமாக தான் இருக்குது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுறது யார்? மூடன். நம்ம ஞானமாக இருந்தோம்னா தகப்பனுடைய புத்தி என்ன பண்ண மாட்டோம், அலட்சியம் பண்ண மாட்டோம். தகப்பனை சந்தோஷப்படுத்தணும் அப்படிதான் நம்ம நினைப்போம். இன்னொரு நிகழ்ச்சியில பார்த்தோம், இந்த கண்கள் பாதாளம்னா உங்களுக்கு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. 5ஆம் வசனத்துலையும் 10ஆம் வசனத்துலையும் ஏதாவது தெரியுதா? அப்படி கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் விவேகி. இங்க கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். கடிந்து கொள்ளுதலை நான் யோசிச்சது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது, பரவாயில்ல. ஆனா நீங்க சொன்னதுல இன்னொரு கருத்து வந்துச்சு. புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், புத்திமதி விசனமா இருக்கும். நீங்க வாசல கடிந்து கொள்ளுதல்.
இப்போ பாருங்க, இதுல ஒரு சீக்வன்ஸ் பார்க்கலாம். புத்திமதி, ஆலோசனை, கடிந்து கொள்ளுதல், 3 வித்தியாசமானது இருக்கு. அடுத்த பக்கத்தை திருப்பினீங்கன்னா 22ஆம் வசனத்துல ஆலோசனை இருக்கு. ஆமா, இந்த 3 வார்த்தைகளும் தியானம் பண்ணலாம். புத்திமதி அல்லது புத்தி, அப்புறம் ஆலோசனை, அப்புறம் கடிந்து கொள்ளுதல். இதை நல்லா ஆர்டர் பண்ணணும்னா, வரிசைப்படுத்தணும்னா, ஆலோசனை முதல் சொல்லலாம், ஆலோசனை, அப்புறம் புத்திமதியை சொல்லலாம். இப்படி செய்யறதா நல்லது, இப்படி செய்யலைன்னா கஷ்டம். 3வது கடிந்து கொள்ளுதல். இப்படி செஞ்ச ரிபியூக்கிங். ரிபியூக்கிங். இந்த 3 அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்படி வாசிக்கும் போது இப்படி கவனிக்கணும். ஓ, இது எப்படி இருக்கு? புத்தி, ஆலோசனை, கடிந்து கொள்ளுதல். கடிந்து கொள்ளுதல வெவ்வேறு இடங்கள்ல வருது. 5வது வசனத்துல கடிந்து கொள்ளுதல் வருது, 10ஆம் வசனத்துல வருது, 10ஆம் வசனத்துல வருது, 31ல வருது, 12ஆம் வசனத்துல வருது. நீதிமொழிகள் புத்தகத்தை வாசிக்கும் போது ஒரு முக்கியமான ஆலோசனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவைக்கு மேல 2 தடவை வர வார்த்தை என்னெல்லாம் வருது, 3 தடவை வர வார்த்தை என்ன வருது, வார்த்தை 4 தடவை வர்றது என்ன இருக்கு, 5 தடவை வர்றது என்ன இருக்கு. இப்படி இது ஒரு சின்ன ஒரு டைரக்ஷன் வச்சுக்கிட்டோம்னா, அந்த அதிகாரத்துல இருந்து நிறைய உண்மைகள், தகவல்கள் நம்முடைய உள்ளத்துக்குள்ள வரும். இப்போ அந்த தத்துவத்தை தான் நம்ம பயன்படுத்தணும். இப்போ கடிந்து கொள்ளுதல் சொன்னீங்க, இத்தனை இடத்துல வருது. சின்னதாக மார்க் பண்ணிக்கலாம், அண்டர்லைன் பண்ணலாம், ஒரு சின்ன ஸ்டார் போட்டுக்கலாம், டிக் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரே கருத்து அதிகாரத்துல எங்கெல்லாம் குடும்பம், குடும்பம் அந்த மாதிரியும் பார்க்கலாம், அப்படியும் பார்க்கலாம். இப்போ குடும்பம் அதெல்லாம் ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகள். இது வந்து ஞானத்தை சார்ந்தது. எதை செய்யணும், எப்படி செய்யணும், செய்யாதவனுக்கு என்ன செய்யணும். இன்னொரு வரிசையான வார்த்தைகள் பார்த்தோம். ஆலோசனை, புத்திமதி, கடிந்து கொள்ளுதல் மட்டுமே பார்க்குறோம். எத்தனை இடத்துல வருது இந்த அதிகாரத்துல பார்க்குறோம். நமக்குள்ள ஒரு சின்ன விருப்பம் புதுசாக தூண்டப்படலாம். நீதிமொழிகள் புஸ்தகத்துல எங்கெல்லாம் வருது பார்த்தீங்களா? அப்படி ஒரு நல்ல ஸ்டடியா, நல்ல ஸ்டடி. அந்த பெரிய ஸ்டடிக்கு போறதுக்கு முன்னாடி 14வது அதிகாரத்துல, 15வது அதிகாரத்துல உள்ளது ஏதாவது 14வது அதிகாரத்துல இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறோம், இன்னைக்கு 15ன்னு வச்சுக்கோம், 15வது அதிகாரம், 14வது அதிகாரத்துல ஏதோ படிச்சதுக்கு திருப்பி ஞாபகம் வருதா அப்படின்னு யோசிக்கணும். இன்னைக்கு வாசிக்கும் போது நாளைக்கு உள்ள அதிகாரம் 16ல அங்க ஏதாவது நம்ம படிக்கக்கூடியதுக்கு வருதா? உதாரணம் பாருங்க, 16:32. 16:32 வாசிக்கிறீங்களா? பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். பார்த்தீங்கன்னா அதுல 18ல இருக்கு, 15-18ல நம்ம வாசித்தோம், நீடிய சாந்தம் உள்ளவன். இந்த அதிகாரத்துல இருக்கு. இப்போ ஒரு அதிகாரத்தை வாசிக்கும் போது முந்தின அதிகாரத்துல ஏதாவது வந்திருக்கா, அடுத்த அதிகாரத்துல ஏதாவது இருக்கா, அது ஒரு அப்ரோச். இனிமே நீதிமொழிகள் புஸ்தகம் நீங்க படிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க போன முறையே சொன்னீங்க, கோபப்படுகிறது, உக்கரப்படுகிறதெல்லாம் பலம் இல்ல, அது பலவீனம்னு. இங்க கூட பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் இன்னும் பலம் உள்ளவன் மாதிரி பெட்டர் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதான் நம்ம தமிழ் பைபிள்ல உத்தமன்னு போட்டிருக்கு. உத்தமன்னா நேர்மைன்ற பொருள்ல இந்த இடத்துல சிறந்தவன், அதை விட சிறந்தவன். இந்த மாதிரி கடின வார்த்தைகளுக்கு பொருள் விளக்க வார்த்தைகள் இருக்கு. நேயர்களே இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு 2 A4 ஷீட் இருக்கு, 15ஆம் அதிகாரத்துக்கான நோட்ஸ். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே இருக்கும்போது இன்னும் கூடுதலாக அறிஞ்சுக்கணும் விரும்பலாம். அந்த ஃபோன் நம்பர் காட்டுறாங்க பாருங்க, 8903011350. அந்த நம்பருக்கு நீங்கள் அழைத்து உங்களுடைய விலாசத்தை சொன்னீங்கன்னா இதை உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நல்லா விளங்கி படிக்கிறதுக்கு உதவியான கடின வார்த்தை பொருள் விளக்கம் இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். பிரதர் ஜான் அந்த முதல் வசனத்துல ஒரு கடினமான வார்த்தை பிரதியுத்திரம், அதுக்கு எளிதான வார்த்தை மறுமொழி அல்லது பதில். 5வது வசனத்துல 5ஆம் வசனம் கடைசி வார்த்தை விவேகி, ரைட், அதாவது பகுத்தறிவாளன், புத்தி நிறைந்தவன், ஆராய்ச்சி பண்ணுகிறவன். 6வது வசனத்துல பொக்கிஷம் இருக்கு, அதுக்கு செல்வம்.
செல்வம். 7ஆம் வசனத்தில் பாருங்க, ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும்னா அதாவது பரப்பும், அதான் பரப்பும். ஓகே. 11ஆம் வசனத்தில் பிரத்யட்சமா இருக்குன்னா வெளிப்படையாக இருக்க. 14ஆவது வசனத்தில் மதியினம்னா அறிவற்ற. 14ஆவது வசனத்திலே பாருங்க, மூடரின் வாயு மதியினத்தை மேயும்னு போடும். ஆடுதான் மேயும்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன பொருள்னா உட்கொள்ளும். மூடருடைய வாயோ மதியினத்தை வெளிப்படுத்துறது மட்டும் இல்லை, உட்கொள்ளும். ஆடு புல்ல மேயிற மாதிரி. ஆமா. 15ஆம் வசனத்தில் மன ரம்யம், மன திருப்தி. அகங்காரி 25ஆம் வசனத்துல இருமாப்புள்ளவன். இந்த மாதிரி கடின வார்த்தைக்கு பொருள் விளக்கம் என்னுடைய நண்பர் ஒருவர் பாஸ்டர் ஞானமுத்துன்னு சூலூர்ல இருக்காரு. அவரு ஒவ்வொரு வார்த்தைக்கும் எழுதியிருக்காரு. நாங்கள் எங்களுடைய வெளியீடுகளில் பயன்படுத்தியிருக்கோம். நேயர்களே, இந்த வேதாம புத்தகங்களுக்கான அறிமுகம் என்ற புத்தகங்களை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்த வேண்டும். நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது புரிஞ்சு வாசிக்கிறதுக்கு ஒவ்வொரு புத்தகத்தையும் யார் எழுதுனா, ஏன் எழுதுனாங்க, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, எதை கவனிக்கணும்னு நல்ல நோட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தேவையானால் அது பற்றி விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்க்ரீனில் பாருங்கள், அந்த நம்பருக்கு நீங்கள் உடனே கூப்பிடுங்க. உங்களுக்கு நாங்கள் அதை பற்றிய விவரங்களை சொல்லுவோம். வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா நீதிமொழி புஸ்தகத்தில் இது நம்மளுடைய நாவு, கண், அந்த மாதிரி காரியங்கள்லாம் கூட அதிகமா இருக்கிறது. அதாவது பாடி பார்ட்ஸ், உறுப்புகள் இங்க பார்த்தீங்களா, வாய், காது, கண், நாவு, உதடு, ஆவி, ஆத்மா, சரீரம், இருதயம், இவ்வளவு காரியம் இருக்குல்ல. அதை வச்சு கூட நிறைய சத்தியத்தை நம்ம மனதில் கொள்ளலாம், யோசிச்சுட்டே இருக்கலாம். துன்மார்க்கரை பற்றி 2-3 வருஷம் துன்மார்க்கன் தான் ஆரம்பிக்குது. இந்த அதிகாரத்தை ஓரளவு நம்ம படிச்சுட்டே இருக்கோம். எத்தனை முறை வேணாலும் படிக்கலாம். 10, வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமாக இருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாக இருக்க மனு புத்தருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாய் இருக்கும் அல்லவோ. இருதயம்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்போ என்ன பண்ணா, இதை பார்த்தீங்களா, இருதயன்ற வார்த்தை பக்கத்து ஒரு ஹார்ட் போட்டுக்கலாம். அந்த ஹார்ட் மேலேயே அடுத்த பக்கம் திருப்பினீங்கன்னா 30ஆம் வசனத்தில் கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும் அங்கே இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். என்னன்னா, எங்கெல்லாம் இருதயத்தை பற்றி நீதிமொழிகளில் வருது, அப்புறம் எப்படி அதை குரூப் பண்ணலாம், என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கு, எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள். அந்த வசனம் கூட நீதிமொழிகளில் தான் இருக்கு. 4:23. இருதயம்ங்கிறது ஒரு உள்ளான மனுஷனை காட்டுது. 15:19 சோம்பேறியை பற்றி போட்டு, சோம்பேறியின் வழி முள் வேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜ பாதை. 23ஆம் வசனம் பாருங்க. 23 மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. எங்கேயாவது இந்த மாதிரி கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். நானே சொல்றேன் உங்களுக்கு. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அங்க பக்கத்துல என்ன எழுதிக்கலாம்னா 25:11 எழுதிக்கலாம். 25:11 25:11 15:23 சேர்த்து பார்க்கலாம். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை, ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை. எங்கெல்லாம் மகிழ்ச்சியை பற்றி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 23 ஜேன்னு எழுதிக்கலாம். ஜேனா என்னது? ஜாய், மகிழ்ச்சி. 23 ஒரு ஜே. அதுக்கப்புறம் 30 ஒரு ஜே, பூரிப்பாக்கும், மகிழ்ச்சியாக்கும். 13 ஒரு ஜே, மன மகிழ்ச்சி. ஆண்டவர் நாம் மகிழ்ச்சி உள்ளவங்களா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். எப்போ அப்படி மகிழ்ச்சியோடு இருக்க முடியும்னா, உம்முடைய பிரசனத்தில் மகிழ்ச்சியும் நித்திய பேரின்பும் ஆனந்தம். எப்போதும் ஆண்டவரோட நடக்கும்போது மகிழ்ச்சியா இருக்கலாம்.
இதில் நம்ம கவனிக்கக்கூடிய இன்னொரு 28ஆம் வசனத்தை வாசிங்களேன். 28. நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். சடார்னு பேசுறது, கொப்பளிக்கிறது, இறைக்கிறது, அந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்தப்படும். நிதானமாக இதை சொல்லலாமா வேண்டாமா, இதை சொன்னால் நல்லா இருக்குமா பொருத்தமாக இருக்குமா, அந்த அப்படி யோசித்து பேசுறதுக்கு பேர் தான் பிரதியுத்திரம். அந்த பிரதியுத்திரம்ன்ற வார்த்தையை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். பிரதியுத்திரம் நம்ம வேற எங்கேயாவது பிரதியுத்திரம் பார்த்தோமா? ஃபர்ஸ்ட் வசனத்திலே பார்த்தோம். ஆமாம், அது பக்கத்துலேயே நம்ம எழுதிக்கலாம். 28 1 பக்கத்தில் 28, 28 பக்கத்தில் 1. இப்போ பாருங்க, இந்த மாதிரி நீதிமொழி புஸ்தகத்தை நல்ல அந்த அதிகாரத்தை நல்லா நம்ம படிச்சிருக்கோம். இது ஒரு ஆரம்பம் தான். இது படித்ததில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு மன நிறைவு இருக்கும். அதோட ரொம்ப முக்கியம், அந்த வசனத்து மேலே நமக்கு ஒரு பிரியம் உண்டாகுது. இப்போ வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்குறோம். என்னுடைய அப்ரோச், அணுகுமுறைகள் எப்படி இருக்கு, என்னுடைய உணர்ச்சி பெருக்கம், உணர்ச்சி வசப்படுறதை எப்படி நான் ரெகுலேட் பண்ணுறேன், அடக்கிறதோட எப்படி ரெகுலேட் பண்ணுறேன், என்ன வார்த்தையை நான் பேசுகிறேன், கோபப்படும் போது வீட்டில் வேலை செய்கிற இடத்துல என்ன வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன், கோபப்படும் போது எடிட் பண்ண வார்த்தையை தான் பயன்படுத்துகிறேன். அதுக்கு பேர் தான் மெதுவான பிரதியுத்திரம். யார் அப்படி பயன்படுத்தோன்னா, நீதிமானுடைய மனம் பிரதியுத்திரம் சொல்ல யோசிக்கும். ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் பேசு. கொப்பளிக்க கூடாது, கொப்பளிக்க கூடாது, இறக்கக்கூடாது. பிரதியுத்தரமாக தான் வரணும். பிரதியுத்தரன்ற வார்த்தை பாருங்க, உடனே நம்ம படித்தோம்ல 15வது அதிகாரத்தில் படிக்கிறது 16ல் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு. அது பாருங்க, எதாவது இருக்கான்னு பாருங்க. 16:1 பாருங்க. நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். பார்த்தீங்கன்னா இப்போ பிரதியுத்தரன்ற வார்த்தை அந்த ஒரு பேப்பர்லேயே இருக்கு. ஆமாம். பிரியமானவர்களே, இந்த பாட்டை கேளுங்க. என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் பிறர் காயம் ஆற்றுவேன். இந்த நாளின் போரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் போரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே.
சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெங்கும் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. நீங்க பேசுறது மற்றவங்களை காயப்படுத்துதா, அல்லது உங்களுடைய மறுமொழி அல்லது பிரதியுத்தரம் மற்றவங்க காயத்தை ஆற்றுதா? உங்களுடைய இருதயம் இயேசுவோடு இணைந்திருந்தால் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்களுடைய இருதயத்தை சரியான காவலோடு காத்து கொள்ளாவிட்டால் நீங்கள் உங்களையே காயப்படுத்தி கொண்டிருக்கலாம், அல்லது மற்றவர்கள் அநேகர் உங்களால் காயப்படலாம். ஆனால் நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்து அவர் உள்ளத்திலேயே தங்கியிருந்தார். நீங்கள் பேசும் வார்த்தைகள் பிறர் காயத்தை ஆற்றும். ஒரு நிமிடம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக நன்றி சொல்கிறோம். நம்முடைய வேதத்தை நேசிக்க எங்களுக்கு இன்னுமாய் அருள் செய்யும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் சாந்த குணம், வெளிச்சம், மகிழ்ச்சி, மெதுவான பிரயோஜனம் நிலைத்திருக்க நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசு ரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் வேதாகமத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளவும் உங்களுக்காகவே ஏராளமான புத்தகங்களும் கேசட் மற்றும் ஆடியோ வீடியோ சிடிகளும் எங்களிடம் உள்ளன. இவைகள் உங்களுக்கு தேவை என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அவைகளின் விவரங்களையும் பட்டியலையும் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: டாக்டர் செல்வின் டி எபினேசர், பின்தொடர் பணி, தபால் பை எண் 1, காந்தி நகர் கிழக்கு, ஒட்டஞ்சத்திரம் 624619. தொலைபேசி இலக்கம் 8903011350. God bless you.